இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் உபாகமம் 9:2. ஏனாக்கின் புத்திரராகிய பெரியவர்களும் நெடியவர்களுமான ஜனங்களை துரத்திவிடப் போகிறாய். இவர்கள் செய்தியை நீ அறிந்து ஏனாக் புத்திரருக்கு முன்பாக நிற்பவன் யார் என்று சொல்லப்படுவதை நீ கேட்டிருக்கிறாய். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். கடவுள் சொல்கிறாரு, இஸ்ரவேலர்களை பார்த்து, உன்னிலும் ஜனம் பெருத்ததுமான ஏனாக்கியரை துரத்தி அந்த நாட்டை இப்போ பிடிக்க போகிற. ஏனாக்கியர் முன்னாடி எவனும் நிற்பதில்லைன்னு நீ கேள்விப்பட்டிருப்ப. ஆனாலும் அதை உன் கையில் ஒப்பு கொடுக்க போகிறேன். நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. நான் அந்த தேசத்தாரை அழிப்பேன்னு தேவன் சொல்கிறாரு. இப்படி சொல்லிட்டு உபாகமம் 9:4 நீ இந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும்போது நீ செய்த நீதி நிமித்தமாக தான் கர்த்தர் இந்த தேசத்தை கொடுத்தாருன்னு சொல்லாதன்னு சொல்கிறாரு. நம்மளுடைய சக்திக்கு தகுதிக்கு மீறி தேவன் ஒரு காரியத்தை நமக்கு நடத்தி தரும்போது நாம் செய்த நல்லதுனால தான், நம்ம நல்லவங்களாக இருக்கிறதுனால தான் தேவன் எனக்கு இதை செஞ்சார், உயர்த்தினார்னு பேசக்கூடாதுன்னு தேவன் சொல்கிறாரு. இங்கே இஸ்ரவேலர்களை தேவன் உயர்த்துறதுக்கு முதல் காரணம் இவங்களோட பிதாக்களுக்கு செய்து கொடுத்த சத்தியம். இரண்டாவது காரணம் ஏனாக்கியர் நல்லவங்க இல்லை. இந்த 2 காரணம்தான் தவிர இஸ்ரவேல் மக்கள் நீதி உள்ளவங்க தேவன் இதை செய்யலை. நமக்கும் தேவன் செய்யும்போது நம்மளோட முன்னோர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணதுனாலையோ, இல்லை நம்ம மேலே இறக்கப்பட்டோ, இல்லை நம்மளுடைய எதிரிகளை சிறுமைப்படுத்துறதுக்கோ இருக்கலாம். நம்மளோட குணத்துக்காக செயலுக்காகன்னு நினைக்க வேண்டாம்னு தேவன் சொல்கிறாரு. அப்போது நம்ம மேலும் மேலும் உயர்த்தப்படும் போது அது தேவனுடைய ஈவுன்னு நம்ம சொல்லணும், நினைக்கணும். ஆமேன்.